السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنهم الرجس أهل البيت ويطهرهم تطهيرا. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபூ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். முஹர்ரம் மாதம் மிக சிறப்பிற்குரிய மாதம். இஸ்லாமிய புத்தாண்டுகளின் முதல் மாதமாக, அது அல்லாஹுவின் மாதமாக குறிப்பிடப்பட்ட மிக சங்கைக்குரிய மாதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலே நாம் கடந்த வாரங்களிலே கர்பலாவை நினைவு கொண்டோம், ஆஷூராவை நாம் நினைவு கொண்டோம். ஆஷூராவை முடித்ததற்கு பின்னால் அஹ்லுல் பைத்துக்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அஹ்லுல் பைத் என்று சொன்னால் யார்? அஹ்லுல் பைத்துகள் இப்பொழுது இருக்கிறார்களா? அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் யார் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த வாரத்திலே நாம் அவசியமாக்கி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத் என்று சொன்னால் அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கு சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தைகள், அவர்களின் பேர குழந்தைகள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன்மார்கள், இவர்களை எல்லாம் அஹ்லுல் பைத் என்பதாக சொல்லப்படும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சுற்றத்தார்களிடத்திலே நீங்கள் அன்பு வைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் பிரியப்படுகிறேன். உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கிய வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்வார்கள். உங்களுக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டதற்காக வேண்டி, உங்களை நான் உம்மத்தாக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் கேட்கவில்லை. ஆனால் என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்களை அன்பு கொள்ள வேண்டும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானாரின் குடும்பத்தார்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மத்தியிலே ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் 2 பேர்களையும் மடியிலே உட்கார வைத்தார்கள். பக்கத்திலே அலி ரலியல்லாஹு இருந்தார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை எடுத்து அனைவர்களையும் போர்த்தி மூடிக்கொண்டு சொன்னார்கள்,
இவர்கள்தான் அஹ்லுல் பைத் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள்தான் நபியின் குடும்பத்தார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் இந்த குடும்பத்தார்கள் அல்லாஹுவின் மூலமாக அசுத்தங்கள் அனைத்தையும் நீக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கியதற்கு பின்னால் அஹ்லுல் பைத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், என்னுடைய குடும்பத்தார்களை நீ பரிசுத்தமாக்கி விடு யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி துஆ செய்வார்கள். பெருமானாருடைய குடும்பத்தார்கள் பாவமே தெரியாதவர்கள், பாவத்தின் பக்கமே போகாதவர்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை வணக்கமே செய்யாதவர்கள், ஷிர்க்கே வைத்தாதவர்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் தான் அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் இதே போன்று பெருமானாரின் குடும்பத்தார்கள் அனைவர்களுமே ஷிர்க் வைத்ததாக சரித்திரங்கள் இல்லை. பாவங்களில் இருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், குறைகளில் இருந்து தூரமாக்கப்பட்டவர்கள், குறைகள் எதுவுமே இல்லாதவர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். அஹ்லுல் பைத்தினுடைய மகத்துவத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக இருப்பார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவராக இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்லாமல் ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவத்திலேயே அவர்கள் சரிபாதியாக இருந்தவர்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டுமா? நபிமார்களை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களை பின்பற்றுகிறோம், இமாம்களை பின்பற்றுகிறோம், நபிமார்களை பின்பற்றுகிறோம், அஹ்லுல் பைத்தை பின்பற்ற வேண்டுமா என்று பார்க்குகின்ற நேரத்திலே மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள். நான் மரணிக்கின்ற நேரத்திலே உங்களிடத்தில் 2 வஸ்துக்களை விட்டு செல்லுகிறேன், 2 பொக்கிஷங்களை நான் உன்னிடத்தில் விட்டு செல்லுகிறேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று என்னுடைய குடும்பத்தார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா, அது நூறும் மினல்லாஹ், அல்லாஹுவின் இடத்தில் இருந்து அது ஒளியாக இருக்கிறது. அது இவ்வுலகத்திலும் ஒளியாக இருக்கும், உங்களுடைய கபருடைய வாழ்க்கையிலும் அது ஒளியாக இருக்கும், மறுமையிலே உங்களுக்கு அது ஒளியாக இளங்கும் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நேர்வழியை காட்டக்கூடிய பேரொளி என்று சொன்னார்கள். குர்ஆன் என்பது நேர்வழி காட்டக்கூடிய பேரொளி என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக அஹ்லுல் பைத், என்னுடைய குடும்பத்தார்கள், என் குடும்பத்தார்களாக இருக்கக்கூடிய அஹ்லுல் பைத் இடத்திலே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்களின் குடும்பத்தார்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மும்முறையாக சொன்னார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ் அவர்கள், அதுதான் பெருமானாருக்கு முந்திய ஹஜ், ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்திலே நீண்டதொரு உபன்யாசம் செய்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிரசங்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே, மனிதர்களே, நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால், என்னை நீங்கள் பின்பற்றி வந்தால் வழி தவற மாட்டீர்கள், நீங்கள் வழி தவறாமல் வந்து விடுவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு மத்தியிலே நான் 2 பேர்களை விட்டு செல்லுகிறேன், அவர்களை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல் குர்ஆன், அதுதான் குர்ஆன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது என்னுடைய குடும்பத்தார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுடைய கதவை பிடித்தவர்களாக கூறினார்கள், யார் என்னை தெரிந்து கொண்டார்களோ, என்னை தெரிந்து கொண்டவர்கள்,
யார் என்னை கனவில் பார்க்கிறார்களோ நிச்சயமாக என்னையே அவர்கள் கனவில் பார்த்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை தெரியாதவர்கள் நிச்சயமாக தெரிய மாட்டார்கள். என்னை அறியாதவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் என்னை தெரிய மாட்டார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களுக்கு மத்தியிலே உள்ள என்னுடைய அஹ்லுல் பைத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். என்னுடைய அஹ்லுல் பைத்துகள் இருக்கிறார்கள் அல்லவா, பெருமானாருடைய குடும்பத்தார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை போன்றவர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலிலே ஏறிக்கொண்டார்களோ ஈடேற்றம் பெற்றார்கள், யாரெல்லாம் ஏறவில்லையோ நாசமானார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஹ்லுல் பைத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நேர்வழி பெறுவார்கள், அஹ்லுல் பைத்தை யார் பின்பற்றவில்லையோ அவர்கள் நாசமாகி போவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். வானத்திலே நட்சத்திரங்கள் எல்லாம், விண்மீன்கள் எல்லாம் உலகத்தார்களுக்கு அது இலங்கிக் கொண்டிருக்கிறது. எனது அஹ்லுல் பைத்துகள் இருக்கிறார்கள் அல்லவா, பூமியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் பைத்துகள் இருக்கின்ற வரை பூமியிலே எதுவும் அழிக்கப்படாது என்று சொன்னார்கள். அஹ்லுல் பைத்துகள் அழிந்து விட்டால் பூமியிலே அனைத்தும் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மறைவுக்கு பின்னால் என் குடும்பத்தில் நல்லவர்கள், என் குடும்பத்தில் நல்ல பெயரை பெறக்கூடியவர்கள் தான் நல்லவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்லுல் பைத்திலே நல்ல பெயரை பெற்றவர்கள் தான் உலகத்தில் நல்லவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், என் குடும்பத்தாரை யார் நேசிக்கிறார்களோ, என் குடும்பத்தாரை யார் நேசிக்கிறாரோ அவர்கள் ஈமானில் ஒரு பாதி என்று சொன்னார்கள். ஈமானிலே ஒரு பாதி என் குடும்பத்தார்களை நேசிப்பது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களே, உங்களுக்கு மத்தியிலே நான் நபியாக அனுப்பப்பட்டு உங்களுக்கு நான் எத்தி வைக்க வேண்டியதை எத்தி வைத்து விட்டேன். எல்லா விதமான விஷயங்களிலும் நான் பிரதிநிதியாக இருந்து விட்டேன் என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் பிரதிபலனை உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை, என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துகளை கண்ணியமாக அவர்களிடத்திலே மரியாதையோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறினார்கள். எவருடைய கைவசத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ, என் உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அஹ்லுல் பைத் என்பவர் உங்களை அல்லாஹ்வுக்காகவும் அவர் ரசூலுக்காகவும் யார் பிரியம் வைக்கவில்லையோ அவர்கள் இருதயத்தில் ஈமான் நுழையாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்கள், என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், அஹ்லுல் பைத்தை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்களின் மீது நீங்கள் பிரியம் வைக்கவில்லை என்று சொன்னால் உங்களில் உள்ளங்களிலே ஈமான் ஏறாது நுழையாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அன்பை பெற விரும்பினால் என்னுடைய அன்பை பெறுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அன்பை பெறுங்கள், என்னுடைய பாசத்தை பெறுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அன்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அஹ்லுல் பைத், என்னுடைய குடும்பத்தார்களின் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள், என்னுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே இப்படியும் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்குகின்ற நேரத்திலே 3 விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். ஒன்று, நான் கொண்டு வந்த வேதத்தை சொல்லிக் கொடுங்கள்.
குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு. இன்னொன்று, என்னுடைய வரலாறுகளை சொல்லித் தாருங்கள். இன்னொன்று, என் குடும்பத்தார்களின் கண்ணியத்தையும் எடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களின் கண்ணியம் தெரியாமல் தான் இன்றைக்கு நிறைய அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களிலே பார்த்தால் நெருப்புகளை போட்டு மிதிக்கிறார்கள். சில இடங்களிலே பார்த்தால் பொய்க்கால் குதிரைகளை போட்டுக்கொண்டு வேஷங்களை போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தின் மீது இருக்கின்ற பாசத்தில் செய்யக்கூடியது அல்ல. அவர்களை கேவலப்படுத்துவது, அவர்களை கிண்டல் செய்வது, அவர்களை நாம் நையாண்டி செய்யக்கூடிய வேலைகள் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் இருந்து நமக்கு விளங்குகிறது. எவனுடைய கைவசத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் கூறுகிறேன், அஹ்லுல் பைத் அவரை யார் கேவலப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை கண்டிப்பாக நரகிலே நுழைய வைப்பான் என்ற ஹதீஸை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய ஊர்களிலே நாம் பார்க்கிறோம். சில குதிரைகளிலே உட்கார வைத்துக் கொண்டு ஹசன் என்றும் ஹுசைன் என்றும் அலி என்றும் அப்பாஸ் என்றும் அவர்கள் கத்துகின்ற கூக்குரல் விடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத்துகள் கண்ணியமானவர்கள். அவர்களை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அவர்களை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் நரகத்தில் நுழைய வைப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துகளை, அவர்களின் சிறப்புகளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, அலி ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களின் வரலாறுகளை எல்லாம் உங்களுடைய குடும்பத்திலே குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அந்த ஹதீஸின் படியிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே அஹ்லுல் பைத்துகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்வதுதான் அல்லாஹ்விற்கு அன்பை, அல்லாஹ்வினுடைய அன்பை அடைய முடியுமே தவிர அஹ்லுல் பைத்துகளை கேவலப்படுத்தினால் அல்லாஹ்வின் அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வினுடைய கேவலத்தை தான் பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்குகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தொழுகையே கூட வேண்டும் என்று சொன்னால் அஹ்லுல் பைத்தின் மீது ஸலவாத்து சொன்னால் தான் கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொன்னால் தான் கூடும். நம் தொழுகையை முற்று பெறுகின்ற நேரத்திலே, அத்தஹியாத்து ஓதுகின்ற நேரத்திலே தரூதே இப்ராஹிம் ஓதுகிறோம் அல்லவா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் என்று ஓதுகிறோம் அல்லவா? அந்த ஸலவாத்திலே, அந்த தரூதே இப்ராஹிமிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அஹ்லுல் பைத்துகளின் மீது ஸலவாத்து சொல்லாமல் தொழுகை நிறைவேறாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நிரப்பமான கூலியை பெற விரும்பினால் அவன் அல்லாஹ்விடத்திலே நல்ல கூலிகளை அவன் பெற வேண்டும் என்று விரும்பினால், ஒரு மூமின் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாய்மார்களின் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களின் குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்த வேண்டும். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எங்கள் குடும்பத்தார்களிடத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்திற்கு மேல் உயர்த்தி நீங்கள் சத்தமிடாதீர்கள் என்று ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்தத்திற்கு மேல் நீங்கள் சத்தம் உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து சொல்லியிருக்கிறார்கள்.
அல்லாஹ் குர்ஆனிலே இதை கண்டித்து சொல்லுகிறான். அஹ்லுல் பைத்து சிறந்த வசீலாக்கள், அஹ்லுல் பைத்துகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசீலாவாக இருக்கக்கூடியவர்கள் அஹ்லுல் பைத்துகள். நாயகத்தின் பொருட்டால், நாயகத்தினுடைய குடும்பத்தார்களின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, எங்களுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள் என்று வசீலா தேடுகிற அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் பைத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நன்கு ஆராய்ந்து தெளிவாக பார்க்கின்ற நேரத்திலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தனக்கு மறுமையிலே வெற்றி கிடைப்பதற்கு வணக்கத்தை விட தம் இஸ்லாத்திலே செய்த பெரும் சேவைகளை விட வசீலா என்று அதன் மூலமாக பெறக்கூடியதுதான் மறுமையிலே மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னார்கள். அஹ்லுல் பைத்தின் மூலமாக வசீலா தேடுவதின் மூலமாக வணக்கங்களையும் வசீலாக்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அஹ்லுல் பைத்துகளுக்கு கண்ணியமாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானாருடைய குடும்பத்தார்களின் மீது மரியாதை செலுத்த வேண்டும். பெருமானாரின் குடும்பத்தின் மீது அன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சுற்றத்தார்களை நான் சேர்ந்திருப்பது என் சுற்றத்தார்களை விட எனக்கு மிகவும் உகப்புக்குரியவைகள் என்னவென்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு பிரியமானது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவர்களில் வந்தவர்கள் தான் சாதாத்துகள். சாதாத்துகள் என்று சொன்னால் சையதினா என்று சொல்லப்படக்கூடிய சையதீன்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு இன்னொரு பெயரை சொல்லப்படுகிறது. சாதாத்துக்கள், சையதிகள். பெருமானாரின் பரம்பரையிலே வந்தவர்கள் தான் சையீதுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்களின் பரம்பரையில் வந்தவர்களை கூறப்படுவதற்குத்தான் சாதாத்துக்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் அருளையும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தையும் பெற்றவர்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் சாதாத்துக்களிலே மிக முக்கியமானவர்கள் ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் என்று வரலாறுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவிட்டு காட்டுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில உலகங்களிலே நாடுகளிலே பார்க்கின்ற நேரத்திலே இந்தியாவை கூட, இன்னும் தமிழகத்தில் கூட ஒருவர் சொல்லுகிறார், நான் மஹ்தி என்பதாக சொல்லுகிறார். இப்படி ஒரு புரளி வந்து கொண்டிருக்கிறது. மஹ்தி யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் பாரம்பரியத்தில், அவர்களுடைய பரம்பரையிலே வரக்கூடியவர்கள் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அவர்களின் வயிற்றில் பிறந்த அந்த வம்சத்தில் வந்தவர்கள் வரக்கூடியவர்கள் தான், கியாமத்திலே வரக்கூடியவர்கள் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்னால் கூட நான் தான் மஹ்தி என்பதாக ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டிருந்தார். சில நேரங்களிலே வெளிநாடுகளில் கூட சொல்லுகிறார்கள், மஹ்தி வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். மஹ்தி எங்கே வருவார்கள் என்பதை பற்றி தெளிவாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத்துடைய நெருக்கத்திற்கு மஹ்தி வருவார்கள். எங்கே வருவார்கள்? காபாவிற்கும் மகாமே இப்ராஹிமுக்கும் இடையிலே அவர்கள் மஹ்தி என்று அந்த இடத்தில் தான் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களும் சாதாத்துகளின் பட்டியலிலே இருக்கக்கூடியவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாயகத்தினுடைய பரம்பரைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் வம்சாவளி கியாமத் வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சங்கிலி போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் குடும்பத்தார்கள் அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வரவுகள் நின்றால் உலகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹ்வின் பேர குழந்தைகளின் பிச்சலங்களாக வருவார்கள் என்பதாக ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது.
பரிசுத்தமான பாரம்பரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் பரம்பரையை எடுத்து பார்த்தால் அவர்களின் தந்தை, அவர்களின் பாட்டன், அவர்களின் பூட்டன், முப்பாட்டன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுறைகள் கடைசி வரை எடுத்து பார்த்தால் யாருமே சிலை வணக்கம் வணங்கியதாக வரலாறுகள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான பரம்பரை என்பதை முதலிலே நாம் ஈமான் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகுற நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் காலங்கள் மட்டுமல்ல, வாழ்ந்ததற்கு பின்னாலும் பெருமானாரின் குடும்பத்தார்கள் ஷிர்க் வைத்ததாக சரித்திரங்கள் இல்லை. அவர்களின் குடும்பத்தார்கள் பரிசுத்தமானவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பரிசுத்தமானவர்களை இன்றைக்கு இந்த சமூகம் அவர்களின் அருமை தெரியாமல், அவர்களின் கண்ணியம் தெரியாமல், அவர்களை கண்ணிய குறைவாக சில வேலைகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் நமக்கு மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸிலிருந்து, என்னுடைய உம்மத்துமார்கள், என்னுடைய குடும்பத்தார்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ நாளை அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். யார் அவர்களை கேவலப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை நரகத்தில் நுழைய வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே அஹ்லுல் பைத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வது, வரலாறுகளை படிப்பது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி படிப்பது, ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி படிப்பது, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது, அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது, இவைகளெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது கடமை என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே, உங்கள் குழந்தைகளுக்கு என்னுடைய வரலாறையும் சொல்லித்தாருங்கள், என்னுடைய குடும்பத்தார்களின் வரலாறுகளையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தால் இது போன்ற தவறுகளை செய்வதற்கு நாம் முனைய மாட்டோம், இது போன்ற தவறுகளிலே நாம் இணைய மாட்டோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை சரியான முறையிலே அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்றக்கூடியவர்களாக, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ, அஹ்லுல் பைத்துகளுக்கு கண்ணியம் தர சொன்னார்களோ அதுபோன்று அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே கேவலமான விஷயங்களை எதையும் செய்யாமல் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தெரிவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கு அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் தவாஃபுகளையும் தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே கண்டு ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, அவர்களுக்கு சொல்லக்கூடிய சலாமை கனவிலே பதில் வாங்கக்கூடியவர்களாக, காலமெல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. வாகுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து.